நான் இதோட சேர்த்து 2 மணி விட்டுருக்கியா வருமானாங்க. விட்டு பார்க்கலாம்னு விட்ட வந்துருச்சு. ஐயா சொன்னது 100% கரெக்ட். நாங்கள் 40 கிலோவிலேருந்து 60 கிலோ வெயிட் எடுத்துருக்கோம். இந்திய சரித்திரத்தில் கிடையாது. இவ்வளோ உயரம் வர்றதுக்குள்ளே ஒரு 4 தடவை அடிச்சிட்டிங்கன்னா இந்த ஈல்டு வரும். இந்தியாவில் கிடையாது, உலகத்திலேயே எந்த நாட்டிலையும் கூடாம இந்த செடி இவ்வளோதான் சாப்பிடுமாங்கிற நிர்தாரம் யாருக்கும் இல்லை. நீங்கள் அவங்க சொன்ன வச்சியை கேட்டுக்கிட்டு ஏதோ 2 மூடையை போட்டுக்கிட்டு பேசாம வீட்டில் உட்காந்துருந்தா 2 மூடைக்கு தான் விளையும். 28 கிண்டால் இப்போதைக்கு இருக்கு ஏக்கருக்கு. இன்னும் பெரிய செடி இருக்கு, அது ஒரு 70 காய் 75 காய் வந்துச்சுன்னு ஒரு காய் 8 கிராம் கணக்கு வந்துடும். இது இப்போ நமக்கு இப்போ இருக்கிற சிச்சுவேஷனுக்கு ரொம்ப இருக்கிறதுலே சின்ன செடியில் தான் பார்த்தோம். மொத்தம் 68 காய் மொத்தத்துக்கு செடி எல்லாமே இருக்குது. இப்போ நீங்கள் எடுத்தீங்கன்னு இந்த காய் இருக்குது, மேலே வெடிக்கணும், இப்போ வெடித்தது இது ஒரு காய் 8 கிராம் கணக்கு வந்திருக்கு. மொத்தத்துக்கு நமக்கு 4க்கு 2 வச்சுருக்குறோம், நெருக்கமாக வைக்கல. இது இப்போதைக்கு இந்த பொசிஷனுக்கு மாத்திரம் நாங்கள் ரொம்ப சின்ன செடியை பார்த்து எடுத்தோம். ஏன்னா அது அந்த செடி எடுத்த செடி கூட அங்கே இருக்குது, பார்த்துக்கலாம். நீங்கள் நல்லா வெடித்த செடியை பார்த்து எடுத்துகிட்டு வந்துருப்பாங்க நீங்கள் நினச்சிக்கிடுவாங்கிறது. நாங்கள் இருக்கிறது அவன் மனசாட்சிக்கு தான் அவனுக்கு தெரியணும். மற்றவனுக்கு அவன் என்ன நினச்சிக்கிட்டாலும் நம்ம அதை பற்றி ஒன்றும் கவலை இல்லை. 28 கிண்டால் இப்போதைக்கு இருக்கு ஏக்கருக்கு. இன்னும் பெரிய செடி இருக்கு, அது ஒரு 70 காய் 75 காய் வந்துச்சுன்னு ஒரு காய் 8 கிராம் கணக்கு வந்துருக்கு. என்ன ரகம் காய் எந்த ரகம் போட்டுக்கலாம். 4 கிராம் வரதே பெரிய கஷ்டமா இருக்கும்லங்க. டாக்டரும் எங்க தலைவர் இந்த யாராவது ஒருத்தர் சொன்னாருன்னா லோக்கல் போட்டிருக்கானே, எங்கேயாவது ஒரு இடத்துல இருக்கலாம், இல்லைன்னு சொல்ல முடியாது. 5 அளவு லோக்கல்னு கொடுத்துருவாங்கல்ல, நம்ம வாங்கி போட்டுக்கிட வேண்டியதானே. இப்போ நான் இது லோக்கல்னு சொன்னேன் நம்ப மாட்டானே, நம்புவாங்கல்ல. எளிதா இருக்கு நமக்கு எல்லாமே. இன்னைக்கு பொறுத்த அளவுல கூடியமான வரைக்கும் ஹைபிரிட் தான். இது என்ன இது நீங்க என்ன புல்லட் மிளகா. இது என்ன பண்ணோம்னா நாங்க முதல்ல இங்க வந்து சேர்ந்த உடனே சரி நாங்க ஆந்திராவில் அது கொடி கட்டி பறந்து அது வேற சமாச்சாரம். இருக்கிற இடத்துல கொடி கட்டி பறக்கணும் இல்லை, அதுக்காக என்ன பண்ணோம்னா நர்சரியில் போய் வாங்கிட்டு இங்கே நட்டணும். அவன் சின்ன செடி வயசு வராத செடியை கொடுத்தான். ஏகப்பட்ட செடி செத்து போச்சு. செத்து போனதுக்கப்புறம் இது வந்தது தான். இது முதலிருந்து இருந்தோன்னா ரொம்ப நல்லா இருக்கும். அது இப்போ நம்ம பண்ணுறோம். நம்ம இப்போ பறிச்சு இது இந்த இதே மாதிரி பறித்து இது 4க்கு 2 வச்சுருக்குறோம். அங்கே 4க்கு 4 வச்சுருக்குறோம், 4க்கு 3 வச்சுருக்குறோம். எதுக்குன்னு கேட்டோம்னா சொன்னோம்னா இந்த கொப்பு வருது இல்லை, இதை விட்டுட்டோம்னா இது இப்படியே நீண்டுக்கிட்டே போகுது. இந்த கடைசியில் இருக்கிறதுக்கு உணவு போய் சேர மாட்டாங்குது. இந்த வந்த உடனே இங்கே இருக்கிற விதைக்கு உணவு போயிடுது, இங்கே கம்மியாகி போச்சு. அதனால் இந்த தடவை சுற்றி ட்ரிப்பு பண்ணுவோம்ன்ட்டு நாங்கள் வச்சுருக்கோம். இப்போ எவ்வளவு லைனுக்கு இப்போ லைன் நிறையா இருக்குது நமக்கு. இந்த லைனுக்கு எவ்வளோ உரம் போட்டிருக்கோம், அந்த லைனுக்கு எவ்வளோ உரம் போட்டிருக்கோம், எவ்வளோ உரம் போட்டால் எவ்வளோ ஈல்டு வருது, எவ்வளோ கம்மியாக போட்டால் வருது, அதை நம்ம ஸ்டாண்டர்ட் பண்ணலாம்னு அங்கே பண்ணியிருக்கோம். ஏன்னு கேட்டோம்னா இது வரைக்கும் உலகத்தில் இந்தியாவில் கிடையாது, உலகத்திலேயே எந்த நாட்டிலையும் கூடாம இந்த செடி இவ்வளோதான் சாப்பிடுமாங்கிற நிர்தாரம் யாருக்கும் இல்லை. நீங்கள் அவங்க சொன்ன வச்சியை கேட்டுக்கிட்டு ஏதோ 2 மூடையை போட்டுட்டு பேசாம வீட்டில் உட்காந்துருந்தா 2 மூடைக்கு தான் விளையும். பார்த்துங்க, நல்லா பலமாக இருக்கிறவனுக்கு எந்த நோயும் வராது. அதை வச்சுக்கிட்டு தான் நாங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கோம். பார்த்துங்க, இது ஒரு வெரைட்டி. எத்தனை மாதத்துக்கு வரும் சார்?
எது இது இது 105 நாள்ல வெடிப்பு வந்துடும். வந்துடும். அதில் அதுக்கு மேலே நம்ம வச்சிருக்கணும்னா அதான் இதெல்லாம் வெடிக்கிற வரைக்கும் வச்சுக்கிட வேண்டியதுதான். நீங்க நல்லா உரம் போட்டீங்கன்னு வச்சுக்கோங்க. பெரும் கட்டுமான்னு கேட்குறேன். இல்ல பெருங்கட்டம் இந்த வந்துருச்சு இல்ல, இந்த வருது இல்ல, கண்டினியூவா நீங்க உரம் கொடுத்துட்டு இருந்தீங்கன்னா இப்ப நமக்கு 28 கண்டாலுக்கு வந்திருக்கு. இன்னும் ஒரு 20 கண்டாலாவது விளையும். மறுபடி ஸ்டெப் மருதளவு 48 50 கண்டால் எடுக்கலாம். 48 50. நான் இப்போ ஒரு வாரம் வரைக்கும் நல்ல என் உயரத்துக்கு இருந்தது. மேல கனம் வந்துருச்சு, காது கனம் வந்துருச்சு, சாஞ்சிக்கிட்டு. அதோட இப்ப அடிக்கிற காத்துல இந்த காத்து அடிக்குது. 2 இது முடியறதுக்கு பத்தில எவ்வளவு நாள் ஆகும்? இது உங்களுக்கு 130 நாள்ல முடிஞ்சு போகும் முதல் இது. அதுக்கப்புறம் அது முடிகிறதுக்குள்ளேயே தளிர் வந்துடும். நீங்க உரம் வச்சிக்கன்னா, உரம் வைக்கலன்னு சொன்னோம்னா அது ஒரு காய் நின்று போகும். இந்த இங்க குறிப்பு பாருங்க. ஸோ அதில் வந்துடும். அதில் வந்துடும். அது ஒரு 120 நாள் வச்சுக்கலாம் கணக்கு. அது சீக்கிரம் வெடிச்சு போகும். இது சிறுசா பூ வர்றதுக்கு 45 நாள் ஆகும். அந்த 45 நாள் அதில் இருக்காது, வந்தோடனே பூ வரும். 60-70 நாள்லேயே 60-70 நாள்லேயே ஒரு இது முடிஞ்சு போகும். இதுலேருந்து ஒரு வெரைட்டி, இது வரைக்கும் ஒரு வெரைட்டி, அதெல்லாம் சேர்ந்து இது ஒரு வெரைட்டி. இது மட்டும் இந்த 6 லைன் மாத்திரம். அங்கிட்ட ஒரு வெரைட்டி, 3 வெரைட்டி வச்சுருக்கேன். எது நல்லா வருது பார்ப்போம். இது ஒரு வெரைட்டி, இது ஒரு வெரைட்டி. என்ன வெரைட்டிங்கிறது அங்கே போர்டு வச்சுருப்பாங்க, பாருங்கள். மக்காச்சோளம் யாரும் வச்சிருக்கீங்களா? மக்கா போட்டிருக்கான் ரீசெண்டாக. கிணத்து பாசனத்தில் அடிச்சது மட்டும் ஒரு 66 குண்டல் போட்டு. எத்தனை ஏக்கருக்கு? 3.5 ஏக்கர். அப்போ 20 குண்டால். ஆமாம், 20 குண்டல். அவ்வளோதான் வரும். சரி, 25 வச்சுக்கோ. 20 தான். இதுக்கு போனஸ் 5 குண்டால். இது நாங்கள் சாலையில் இது நம்ம அங்கே எடுத்து வச்சிருக்கோம். சரி, அதை பார்த்தேன். டேபிள் மேலே இருக்கு. ஆமாம். 70 குண்டால் கணக்கு வருது, 60 குண்டால் வச்சுக்கோ ஏக்கருக்கு. ஆமாம், நாங்கள் 2 அடி அகலம் வச்சிருக்கோம். செடிக்கு 3/4 அடி. ஒரு செடி எடுத்துக்கிறது 1.5 அடி. சரி, 43,560 செடி. 1.5 அடி டிவைட் பண்ணோம்னா எத்தனை செடின்னு வரும்? இது 269 கிராம் இருக்குது. ஒரு கருதுல இருக்கிற இதை விதைய போட்டோம்னா பெருக்குங்க, நீங்களே பெருக்குங்க. அதுக்கு தான் அங்கே வச்சிருக்கோம். நாங்கள் என்ன சொல்றோம்னு சொன்னோம்னா, இது நீ சொன்ன மாதிரி கிணத்து பாசனம் இல்லாமல் இருக்கு. வாங்க, இது கிணத்து பாசனம். ஆமா, ட்ரிப்பு போட்டோம்ல. இது நீங்க மானாவாரி மாதிரி மழை பெஞ்சா தான் இது இல்லைன்னு சொன்னா இல்ல. அதோட வேணும்னா தண்ணியை விட்டுக்கலாம். இதில் நம்ம என்ன பண்ணோம்னா, ஒரு 3 தடவை, உங்களுக்கு நான் சொல்றது விவசாயிகளுக்கு சொல்றது, ஒரு 4 தடவை 4 லிட்டர் ஆயில், 4 லிட்டரு சீவீடு சம்மந்தப்பட்டது. நாங்கள் அதை ஒரு 4 ரகம் வச்சுருக்கோம். ஒரு இந்த இவ்வளோ பயிர் வர்றதுக்குள்ள அதுக்கு மேலே போச்சோன்னா மேலே தூக்கி அடித்தோம்னா முகத்தில் விழுகும். என்னைனாலும் முகத்தில் விழுந்தாலும் கஷ்டம் தானே. இவ்வளோ உயரம் வர்றதுக்குள்ளே ஒரு 4 தடவை அடிச்சிட்டிங்கன்னா இந்த ஈல்டு வரும். இதில் உள்ளதும் அந்த 269 கிராம். ஆமாம், அது ஜாஸ்தியாக இருக்கும். இதில் எடுத்து வச்சிருக்கோம். நீங்கள் அங்கே போய் பாருங்கள். 2 அடி 2.5 அடி மானாவாரி எம்என்னு போட்டிருக்கோம், பாருங்கள். இது நம்ம இப்போ விதை போடுறதே நம்மளா ஊன்றாங்க. மிஷின்ல அதெல்லாம் ஊன்றது. அதான் ஊன்றது. ஆமா, இது 2 அடிக்கு. இது 2 அடி கிடையாது, 1.5 அடி. நீங்க கலப்பையில போடுறீங்க. கலப்பையில போட்டுறோம். ஒரே மிஷின், பெரிய மிஷின் அடிச்சு 40 கண்டால எடுத்தால போதும். 40 போதும். வருஷம்லாம் போட்டு இதான் நீங்க செய்ய வேண்டிய வேலை என்ன? ஒரு 4 தடவை நம்ம கிட்ட இன்னும் அடிச்சுக்கிட்டீங்கன்னா போதும். எப்படியும் 10-20 கண்டாலும் ஜாஸ்தி வந்துடும். 20 தான். 2320 விலை. உங்க விதையும் பாருங்க, எங்க விதையும் பாருங்க.
நீங்கள் நம்ம ஆதி காலத்தில் இருந்தேமோ நம்ம தாத்தா அவங்க அதுக்கு முன்னாடி தாத்தா இருக்கிறவங்களேமோ இந்த மாதிரி செடியை வச்சிருவாங்க. செடியை வச்சுட்டு இந்த பக்கத்து கன்று வரும், பக்கத்து கன்று அறுத்துக்கிட்டே போவாங்க. எது வாழைக்காய் எடுக்கணும்னு சொன்னா சரி வாழைக்காயும் எடுத்துக்கிடுவோம் இலையும் எடுத்துக்கிடுவோம்னா இதை விட்டுக்கிடுவாங்க. விட்டுக்கிட்டா இதுக்கு கொலை வராது. இவன் இதை இலையை அறுத்துக்கிட்டே போறான்ல. இது நாங்கள் என்ன பண்ணோம்னா ஆந்திராவில் ஒரு 30 ஏக்கர் வாழை போட்டிருந்தோம் முதல்ல. எனக்கு எப்போ பார்த்தாலும் கூடாமல் விவசாயிகளை பாதுகாத்துக்கிடுறதுக்கு தான் அப்போ 40 வருஷமாக இருந்து போராடிக்கிட்டு இருக்கேன். நான் வெளியும் வரலை. இது என்ன ஆகி போச்சுன்னு சொன்னோம்னா அவங்க நாங்கள் 30 ஏக்கர் வாழை போட்டிருக்கோம் இல்லை, டிஃப்ரெண்ட் ஸ்டேஜில் வச்சோம். இப்போது கவர்மெண்ட் சொல்கிறது 6க்கு 5 1410 வாழை விழுகும் ஒரு ஏக்கருக்கு. அதில் நீங்கள் வெட்டுறது கொலை வெட்டுறது 1000 இல்லைன்னா 1100. நல்லா பார்த்தவனுக்கு என்னமோ 1100 கொலை வரும், கொஞ்சம் ஒரு மாதிரியை பார்த்தவனுக்கு 1000 கொலை வரும். அப்போ நம்ம 1450 செடியை வச்சுட்டு 350 செடி வேஸ்ட்டாக போகுது. நீங்கள் வேணுமென்னா அது என்ன சொல்லுவோம் கிழங்கு வச்சிங்கன்னு சொன்னோம்னா ரொம்ப பெருசாக செலவு வராது. பிசிகல்ச்சர் வச்சோம்னு சொன்னோம்னா ஒரு செடி 12 ரூபா 16 ரூபா இப்போ வச்சுக்கிட்டு இருக்கு. இது 350 ரூபா 350 செடி என்னத்துக்கு வேஸ்ட் ஆகுது? இது முதல்ல இந்த ஐடியா வரலை. நாங்கள் எல்லாம் வச்சு பார்த்ததுக்கு அப்புறம் தான் இந்த ஐடியா வந்தது. நாங்கள் என்ன பண்ணிட்டோம், அவங்க 2 யூனிவர்சிட்டிலையும் இருந்து நம்ம திருச்சி வாழை பரிசோதனை நிலையம் இருக்குது, எங்களுக்கு கோவூரில் இருக்குது. அவங்க 2 பேரும் நீங்கள் இந்த மாதிரி பக்கத்து கண்ணை விட்டுருக்கீங்க, தாய்க்கு போகிற உணவு இதை எடுத்துக்கிடும். ஒருவேளை கொலை விழுகும், கொலை விழுந்தாலும் பெருசாக கொலை விழுகாது, விழுந்தாலும் காய் பறக்காதுங்கிறது அவனுடைய வாதம். உங்களுக்கு சொல்கிறது உங்களுக்கு புரியுதா? சரி, அவன் சொன்ன வச்சு காப்பி பண்ணிட்டு முதல் நாள் அறுத்துட்டேன். இப்போ இது நேற்று முந்தா நாள் அறுத்துருக்கேன், அந்த வந்துருச்சு 10 கிலோ கொடுத்து. இது மாதிரி நான் மறுநாள் இதுவும் சரிதான். அது எங்களுடைய சீதோஷன் நிலை வேற, இங்கே சீதோஷன் நிலை வேற. அது சீக்கிரமாக வந்துருச்சு. இது ஏன் வருது, இது என்னமோ அதை காப்பாற்றிக்கிட்டுருக்காக அது வந்துக்கிட்டு இருக்குன்ட்டு நாங்கள் சரி பழைய வீடு போனால் நம்ம பைசா போகுது. ஏதாவது உலகத்துக்கு சொல்லிட்டோம்னு சொன்னால் உலகம் பிழைக்கும். முதல்ல விவசாய பிழைப்பாங்கிற ஒரு விஷயத்தில் விடுங்கடான்ட்டேன், தைரியமாக விடுங்கடான்ட்டேன். இது என்ன ஆகி போச்சுன்னு சொன்னோம்னா காலப்போக்கில் நம்ம இப்படியே பண்ணிக்கிட்டு போய் வந்த உடனே எல்லாருமே கற்றுக்கிட்டு வந்தது கிடையாது. இப்போ ஒரு பையனோ பொண்ணோ பிறக்கிறாங்க, முதல்ல நம்ம தானே அவங்களை பார்க்கணும். எனக்கு பையன் வேண்டாம் பொண்ணு வேண்டாம்னு ஓம்பளப்போ என்ன ஆகுறது? கடைசி காலத்தில் உனக்கு தண்ணி கொடுக்குறோம் ஏன் ஒரு பேச்சுக்கு. அதுக்காக அது என்ன பண்ணுறதுன்னா ஒரு கண்ணுகளை விட்டுக்கிட்டு இருக்கு. இது எப்போ இந்த செடியிலிருந்து கொலை வந்துருச்சோ இதுக்கு இலை வராது, இலை வராது, இந்த மாதிரி கருப்பாய் போகும். இது உணவு உற்பத்தி பண்ணிக்கிட முடியாது. இது என்ன ஆகி போச்சுன்னு சொன்ன பக்கத்து கண்ணு விட்டுருக்கும்ல, இது முக்காலுக்கு இந்த மாதிரி முக்காலுக்கு இருக்குது. இந்த இலையில சூரிய தேசம் விழுந்து கீழே உணவு உற்பத்தி பண்ணி தாய்க்கு உற்பத்தி பண்ணி முதல்ல தாய் பிள்ளையை வளர்த்தது, பிள்ளை 2வது தடவை தாயை வளர்த்தது. சரி, நம்ம இது வரைக்கும் எடுத்த இந்த 25 கிலோ 30 கிலோ பெரிய மீசையும் இருக்கணும் 40 கிலோ நான் வெயிட் எடுத்தேன்னு சொல்லிட்டு இருக்காங்களே, அவனுக்கெல்லாம் எப்படி வந்ததுன்னு சொன்னோம்னா இந்த தண்டில் நம்ம வயசில் இப்போ நம்ம நல்ல வயசில் இருக்கோம், யாரும் கொஞ்சம் பேங்கில் போட்டு போட்டு கொடுமுல்ல, அது மாதிரி அந்த உகர்ப்பு தண்ணியை இந்த தண்டில் சேர்த்து வச்சுக்கிட்டு இதுலேருந்து வர்றதை வச்சு தான் நமக்கு இத்தனை கொலையும் வந்தது. உங்களுக்கு சொல்கிறது உங்களுக்கு புரியுதா? இதே என்ன பண்ணியிருக்கோம்னா ஒரு 2 லைனு சிங்கிளாகவே விட்டுருக்கோம், ஒரு 4 லைனு 1க்கு 1 விட்டுருக்கோம். ஒவ்வொரு பக்க கண்ணு. ஆமாம், ஒரு தாய்க்கு ஒரு பக்க கண்ணு விட்டுருக்கு. இன்னொரு 4 லைனு ஒரு தாய்க்கு 2 பக்க கண்ணு விட்டுருக்கோம். இன்னொரு லைன் 6 லைனு 1க்கு 3 பக்க கண்ணு விட்டுருக்கோம். இது எல்லாமே ரொம்ப நாளாகாது, 15 மாதம் இல்லை 16 மாதத்துலேயே நம்ம 3 கொலையும் வெட்டிக்கலாம். ஒரு கொலை வந்ததுக்கு அப்புறம் இன்னொரு பக்க கண்ணை விட்டான்னு வச்சுக்கோங்களேன், அது திருப்பி வர்றது 10 மாதம் ஆகும். முதல் இது 11 மாதம், அது 10 மாதம். அப்போ 3 தாரம் எடுக்கணும்னாலும் கூட 30 மாதம் ஆகிப்போச்சு. 15 மாதம் இவன் வெட்டியில தண்ணியை பாய்ச்சி அவனுக்கு சம்பளம் கொடுத்து எல்லாம் அறுத்துக்கிட்டு இந்த செலவெல்லாம் எனத்துக்கு இருக்கணும்னு நினச்சிக்கிட்டு தான் பண்ணணும். அது சக்ஸஸ் ஆகிருக்கு, இங்கேயும் வச்சிருக்கோம். புரியுதா? இல்லை பெரிய விஷயம் என்னன்னு சொன்னோம்னா
தாய் கொலையை விட இது அதிகமாக நீங்க அங்கிட்டு போய் பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த செடி இப்போ அந்த செடிகளும் இதுக்கு இவ்வளவுக்கு வந்துருச்சு. ஏன்னு சொன்னா இதை நம்ம வச்சு நிலத்துக்குள்ள இந்த வேரெல்லாம் போய் சத்தை இழுத்துக்கிறதுக்கு 1 மாசம் 1.5 மாசம் ஆகுது. அது உயிர் போட்டுக்கிடுறதுக்கு. அது அப்படி கிடையாது. அந்த கண்ணுல இருந்தே வந்திருக்குல்ல, இது உணவு அது இது தனி வேறும் விட்டு. நாங்க 40 கிலோல இருந்து 60 கிலோ வெயிட் எடுத்துக்கோம். இந்திய சரித்திரத்தில் கிடையாது. என்னோட அனுபவத்திலையா நான் கண்ணு பக்கத்துக்கு அறுக்கல. 1000 வாழை போட்டேன். 1100 அவனுக்கு கான்ட்ராக்ட் விட்ட சாத்தூர் ஈஸ்வருக்கு. அவர் ரஸ்தாலியில் 1118 கண்ணு தாறு இப்போ வெட்டிட்டார். நான் இதோட சேர்த்து 2 மடம் விட்டுருக்கியா வருமானாங்க. விட்டு பார்க்கலாம்னு விட்டேன், வந்துருச்சு. ஐயா சொன்னது 100% கரெக்ட். நாங்க இதை நாங்க 30 வருஷத்துக்கு முன்னாடி செஞ்சோம். ஆமா, ஆனா கொஞ்சம் இந்த சொட்டு நீர்ல மெயின்டைன் பண்ண முடியல என்னால. அந்த முதல்ல வந்ததுக்கு தண்ணி ஜாஸ்தி பாய்ச்சிருச்சு. பின்னாடி உரம் சேரல, கொஞ்சம் சின்ன தாரா போட்டுச்சு. அதுக்கு வேற வழி பண்ணிட்டேன் நான். நாங்க அந்த கடைசியில இந்த கடைசி வரைக்கும் ஒரே இதாக போட்டோம். சரிங்க. அவன் என்ன பண்ணுவான், ட்ரிப் போடுறவன் மத்தியில் ஒரு பைப் போடுவான். அந்த பக்கம் பாதி தள்ளுவான், இந்த பக்கம் பாதி தள்ளுவான். எப்பவுமே உலகத்தினுடையது கடவுளுடைய ஒரு இயற்கை. மேற்கு பக்கம் மேடா இருக்கும், கிழக்கு பக்கம் தாவா இருக்கும். இதுல தண்ணி நிறைய போகும், இதுல போகாது. உரம் போட்டாலும் அந்த மாதிரி. அதனால வந்துருச்சு. இது நம்ம தம் அடிச்சு ஏகப்பட்ட தண்ணியை விட்டு தான் பண்ணணும். இது என்ன பண்ணோம்னா, நம்ம வெங்காயம் மாதிரி நட்டி வருமானு பார்க்கறதுக்கு நாங்கள் ஆல்ரெடியாக தான் ஆந்திராவில் எடுத்துட்டோம். சரி, இங்கேயும் காமிப்பம் பண்ணி இதை போட்டிருக்கோம். இது தண்ணி பாய்ச்சறது அங்கே உள்ளதான ட்ரிப்பு இருக்காது. பார்ப்போம். இப்போ நட்டி ஒரு மாதம் கூட ஆகலை. எப்படி வருதுன்னு பார்த்துக்கிட்டு செய்வோம். இது உப்பு தண்ணி தான் வருது. அந்த கொஞ்சம் செத்துருக்கு, இருந்தாலும் பரவாயில்ல. அடுத்த வருஷம் என்ன சாகாமல் இருக்கிறதுக்கு என்ன வழியோ அதை பார்ப்போம். இது 6 இது வருது, கனமாகவும் இருக்கு. நாங்கள் இந்த வருஷம் இதெல்லாம் தேடி இந்த பாருங்க, அதுதான் நிறைய பூக்குது. 5, 6 வருது. இந்த ஒவ்வொன்றுக்கு அங்கே வருது பாருங்க. அந்த பனையில் கூட வந்துருச்சு பாருங்க. இந்த மாதிரி செடிகளை எடுத்து நம்ம தனியாக விதையை எடுத்துட்டோம்னா நமக்கு பியூர் வந்துடும். இப்போ நாங்கள் ஏன்னா இந்த தடவை நாங்கள் திடீர்னு போடணும்னு தான் போட்டோம். சரி, பாசி பயிர் உளுந்தம் பருப்பு போட்டுட்டு அதோட இது போடுவோம்னு நினச்சிக்கிட்டு தான் போட்டோம். விதை சரியில்லாமல் கொடுத்துட்டாங்க. நம்ம இந்த மாதிரி விதையை தேடி கண்டுபிடிச்சி அடுத்த வருஷம் மொத்தத்துக்கு இது வர்ற மாதிரி எவ்வளோ ஈல்டு வருது என்னங்கிறத நம்மளும் பார்ப்போம். இது எத்தனை நேரத்துக்கு எத்தனை பருப்பு வருது, மற்றது எத்தனை நேரத்துக்கு எவ்வளோ பருப்பு வருதுன்னு பார்த்துக்கிட்டு எது நல்லா வருதோ அதை நம்ம செஞ்சுக்கிடுவோம். விவசாயிகளுக்கு அடுத்த வருஷம் தரலாம். இதுக்கு எத்தனை ஆயில் ஸ்ப்ரே கொடுத்துருக்கீங்க? இது 3வது தடவை கொடுத்துருக்கீங்க. 3 தடவையா? 3வது தடவை. இல்லை, மெயினாக புழு தான் நிறைய விடும். ஆமாம், புழுவே இல்லையா? இது 4 காய் சீக்கிரம் சிவப்பு கலர் பூ வருது. முதல்ல இதுக்கு இந்த துணி கட்டி வச்சிருக்கேன், எது நல்லா வருது பார்க்கறதுக்காக பார்ப்போம்.